உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு எண்ணில் நிலைத்திருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எண்ணில் என்ன பண்ணுமா, நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் என்ன பண்ணுவேன், உங்களில நிலைத்திருப்பேன். இன்றைக்கு பாருங்க, நாமளே என்ன பண்றோம்னா, அநேக நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணுவோம், அவங்களோட கூட ஐக்கியமா இருப்போம். அவங்க நம்மளை விட்டு விலகும் போது நாம என்ன பண்ணுவோம், விலகுவோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை என்ன பண்ணுவேன், நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு கொடியானது அந்த செடியோடு இணைந்திருக்கும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்குமோ, அதே போல நம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களை என்ன பண்றேன், நிலைத்திருக்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட அநேக நேரங்கள்ல நாம் அவருக்குள்ளாக என்ன பண்றது இல்ல, நிலைத்திருப்பது கிடையாது. இப்ப பாருங்க, உலகத்துல சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இப்படி இருக்கும்னு சொன்னா நம்மளால எந்த ஒரு காரியங்களும் என்ன பண்ண முடியாது, சரியா செய்ய முடியாது. இப்ப பாருங்க, ஒரே சிந்தையோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா, தேவன் தான் வழி என்று சொல்லிட்டு வந்துட்டோமா, வாழ்வோ சாவோ லாபமோ நஷ்டமோ எது இருந்தாலும் என்ன பண்ணோம், தேவனை தேடி அவருடைய சமூகத்துக்குள்ளாக அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்ல, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நீங்க எனக்குள்ளாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்களாம். தேவனுக்கு முன்பாக பாருங்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய், அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நீங்கள் வாழக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவஜனமே, இந்த நாள்ல நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். எப்படி அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை எடுத்து வாசிப்போம். அதுலேயே யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, எவைகள்ல நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை நடக்கிறான்னு சொன்னா அவன் எதுல நிலைத்திருக்க வேண்டுமாம், அன்பில நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அன்புனா என்னன்னு கற்றுக் கொடுத்தவர். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அன்பை பற்றி அங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப பாருங்க, நமக்குள்ளாக எது ரொம்ப அவசியம் என்று சொன்னால் அன்பு ரொம்ப அவசியம். அந்த அன்புக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுமா, நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அது அன்பு நிறைந்ததா இருக்க வேண்டும். உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுமா, காண்பிக்க வேண்டும். அதாவது அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன் நாம். அப்ப பாருங்க, அன்பு இல்லைன்னு சொன்னா வேஸ்ட். ஆகவே தேவன் சொல்றாரு, நீ அன்பா இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறான் என்று சொன்னால் முதலாவதாக அவன் அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டு எப்ப பாரு கோவப்பட்டுன்னு, எப்ப பாரு பொறாமப்பட்டுன்னு, எப்ப பாரு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வீங்கன்னு சொன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, இவங்க எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போறாங்க, இவங்க எல்லாம் ஏன் கடவுளை தேடுறாங்க, இவங்க கடவுளை தேடாம இஷ்டப்போன்னு போகல வாழலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அப்போ ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு போறான், தேவனுக்கு பிரியமுள்ளவனா வாழுறான், அவனுடைய குணாதிசயங்கள் மாற்றப்படும் பொழுதுதான் அவனை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க முன்னாடி ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு எப்படி அன்புள்ளவரா இருக்கிறாரோ அதே போல இவங்க கூட அன்புள்ளவர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பெருமையா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, நாம் எவைகளை நிலைத்திருக்க வேண்டுமா, அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுது தேவனால் தொடப்பட்டாரோ அவர் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறாலே
முற்றும் ஜெயம் குழுலா இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவின் மேல அன்புடையவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா இந்த உபத்திரம் என்னங்க, இந்த பசியோ நாச மோசமோ துன்பமோ எது வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த அன்புக்குள்ளாக ஒரு மனுஷன் போயிட்டான்னு சொன்னா, ஆகவேதான் எனக்குள்ளாக நிலைத்திருங்க, எனக்குள்ளாக நீங்க நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளாக அன்பென்ற கனி காணப்படும். இப்ப பாருங்க, ஆவியின் கனிகள்ல முதல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், தயவு, நற்குணம். அப்ப பாருங்க, ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். நீங்கள் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் அவரை போலவே மாறுவீங்க. ஆவிக்குரிய கனிகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படி நிறைந்திருந்தது போல அதே கனிகள் நமக்குள்ளாகவும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் அவருக்குள்ளாக அந்த அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி எப்படி இருந்தாருன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாரு, கொடுமைப்படுத்தி அவங்களை சாகடிச்சு இயேசுவை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களெல்லாம் அப்படி பண்றவரா இருந்தார். அப்படி பண்ணக்கூடிய ஒரு மகன் எப்பொழுது இயேசுடைய அன்பை அந்த அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கிறாரோ, நிலைத்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதாவது உபத்திரவமோ, வியாதியோ, நம்ம பசியோ, துன்பமோ, நாச மோசமோ, இப்ப பாருங்க, இது எதுவுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அந்த அன்புக்கு ஈடாய் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாதுங்க. என் வாழ்க்கையில எது பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவின் அன்புல நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவர் அந்த அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் முதலாவதாக எவைகளை நிலைத்திருக்க வேண்டுமாம்? அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், விழித்திருங்கள், விசுவாசத்தில் என்ன பண்ணுமா, நிலைத்திருங்கள். முதலாவதாக பார்த்தோம், எவைகள்ல நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தில் நாம் என்ன பண்ணுமா, நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவன் மேல அளவு கடந்த விசுவாசம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நடக்காது, வராது, இதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியும்? நீங்க சொல்லணும், விசுவாசமாய் சொல்லணும், நடக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம முற்பிதாக்கெல்லாம் பாருங்க, தேவனுக்குள்ளாக அப்படி விசுவாசத்துல வைராக்கி முடியவர்களா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, சரீரம் செத்தவன் என்று அறிந்தும் விசுவாசத்துல அப்படி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். 100 வயதுல பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே விசுவாசத்தை நாம் என்ன பண்ணுமா, நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க நோவாவை பற்றி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. ஹல்லேலூயா. நோவா வாழ்ந்த நாட்கள்ல மழையை பார்த்தது இல்லைங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், மழையினால தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன்னு சொல்றாரு. அந்த விசுவாசத்துல அந்த மகன் உறுதியா இருக்கிறார். எல்லார்கிட்டையும் போய் சொல்றாரு, நோவா மழை பெய்ய போது, ஜனங்கள்லாம் என்ன பண்ண போறேன், மழையினால அழிக்க போறேன், நீ என்ன பண்ண, உங்களுக்கெல்லாம் சொல்லு, ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. தேவன் சொன்ன பிரகாரமாகவே என்ன பண்றாராம், நோவா பேழையை உண்டு பண்ணி உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். ஆகவே நாம் என்ன பண்ண, ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நோவா தேவ எச்சரிப்பு பெற்று ஆயத்தம் உள்ளவராய் மாறினார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திலே உறுதியா இருந்தார். என்ன ஆண்டவரே, நாங்கெல்லாம் மழையே பார்த்ததில்லை, ஆனா நீங்க மழைன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க கொண்டு இல்லைங்க. தேவன் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க கூட பாருங்க, இன்றைக்கு விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரா, அது அப்படியே என் வாழ்க்கையில பலிக்கும் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணும், அப்படியே 100 மடங்கு நம்பணும், 100 மடங்கு தேவனை விசுவாசிக்கணும். நோவா காணாதவைகளை குறித்து என்ன பண்ணாராம், தேவ எச்சரிப்பு பெற்று அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகனாய் காணப்பட்டார்.
அது மாத்திரமல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க உண்டாக்கின இந்த பொற்சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. 7 மடங்கு அக்கினி சூளை அவர்களுக்கு முன்பாக வைத்தாலும் தைரியமா நிக்கிறாங்க. அந்த விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பிசாசனம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதிகளை, நிந்தைகளை, அவமானங்களை கொண்டு வந்தாலும் நீங்க சொல்லணும், நான் விசுவாசத்துல நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை விட எதுவுமே என்னை பிரிக்காது. உபத்திரவமோ, வியாதியோ, துன்பமோ, பசியோ, எது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்லி அப்படி அன்புக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அப்படி விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுமா, நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்துடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முன்பாக எதிர்த்து நின்றார்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர்கள் அந்த அக்கினியை ஜெயிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தூக்கி போடப்பட்டவங்க 3 பேரு. ஆனால் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முடி கருகாதபடிக்கு, அவருடைய ஆடைகள் பொசுங்கி போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்றாரு, அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் கூட சொல்றாங்க, 3 வேளை என்ன பண்ற, தவறாம ஜெபிக்கிறார். பத்திரத்துக்கு கையெழுத்தான பின்பு என்ன பண்றாரு, 3 வேளையும் தவறாமல் ஜெபித்து அந்த ஜெபத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு சின்னதா சண்டை வந்துட்டுமே, சின்னதா ஒரு பிரச்சனை வந்துட்டுமே, சின்னதா ஒரு போராட்டம் வந்துட்டுமே, உடனே என்ன பண்ணுவோம், ஜெபத்தை விட்டுருவோம், சர்ச்சைக்கு போறதை விட்டுருவோம். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில சிங்கங்களின் கபில போடுவேன்னு சொன்னா கூட அதுக்கு பொருட்படுத்தாதபடிக்கு என்ன பண்றாருன்னா அந்த ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட என்ன பண்ணுமாம், அந்த ஜெபத்துக்குள்ளாக உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்துக்குள்ளாக உறுதியா இருக்க வேண்டும். அன்புக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:14. கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். ஹல்லேலூயா. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள் என்ன பண்ணுமா, நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு கேட்குறீங்களே இந்த வார்த்தைகள், நீங்கள் எதில நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். இப்ப கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் நீங்க என்ன பண்ணுமா, நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக எப்படி ஒரு மனுஷன் நிலைத்திருக்க முடியும்? தேவன் என்னென்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, இந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவாராம், நமக்கு போதிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக ஊழியக்காரர்கள் அநேக விதமான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் என்ன பண்ணுமாம், கற்று நிச்சயித்து கொண்டு நாம் என்ன பண்ணுமாம், நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை அல்ல. எதற்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அதை போயிட்டு என்ன பண்ணோம், உட்காந்து கொஞ்ச நேரம் தியானிக்கணும். இரவும் பகலும் என்ன பண்ணுமா, இந்த வேதத்துல பிரியமா இருந்து இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுவோம், தியானிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டுகளா நாங்கள் என்ன பண்ணுமாம், நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நண்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் தேவனுக்குள்ளாக என்ன பண்ணுமாம், நிலைத்திருக்க வேண்டும். எப்படி அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும்? அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நாம் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட நீங்கள் எதிலும் நிலைத்திருக்கிறீங்க, தேவனுடைய காரியங்களை நிலைத்திருங்கள். அப்பொழுது அவரும் உங்கள் நிலைத்திருப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு பாத்திரங்களாய் வாழ்வீர்கள். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே எவைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அன்பில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், கற்று நிச்சயித்து கொண்டு நிலைத்திருங்கள் சொன்னது போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரே உடைய வழிகளை விட்டு ஆண்டவரே மாறி மாறி நடக்கிறோம் தகப்பனே. அப்படி இருக்காதபடிக்கு தகப்பனே ஒரே சிந்தையுள்ளவர்களாய் தேவனுக்குள்ளாக வேர்கொண்டு வளர பவுலை போல ஆண்டவரே உபத்திரவமோ வியாகுலமோ நஷ்டமோ ஆண்டவரே பசியோ துன்பமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதன்னு சொன்னது போல ஆண்டவரே அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருந்து தேவனுக்குள்ளாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. ஆவியானவரே எங்க கூட இருங்க, வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.